ஏய் உட்காரா. காசை கொடுக்காம எந்திரிச்சு உன்னை கொன்னே விடுவேன். உட்காரா. எதுக்கு? ஏம்பா அவனும் ரொம்ப நாளா காசு கேட்டிருக்கான். நீ தான் காசு வச்சிருக்கல, குடுத்துற வேண்டியது தானே கொடுக்கறதுக்கு. ஏய் வாங்கினா தாங்க சார், பேசினாலும் காசு தான்டா. ஏன்பா எப்பவுமே சூசகமாவே பேசுறீங்களே, என்னங்கடா உங்க பிரச்சனை? கேக்குறல சொல்ல. எப்பா போன எலெக்ஷன் நடந்துச்சுலப்பா, அதுக்கு முதல் நான் ராத்திரி வந்தாங்க. வந்து ஒரு ஓட்டுக்கு 1500 ரூபா தரோம், உங்க வீட்டுல 4 ஓட்டு இருக்கு, உங்களுக்கு 6000 ரூபா தரம்னானுங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு 6000 கொடுக்கறத நம்பி வீட்டுல 10 மாசம் படுத்து கிடந்த கிளவியும் தூக்கிட்டு போனேன் ஓட்டு போட. தூக்கிட்டு போன ஆட்டோவும் காசு கொடுக்கல, 6000 கொடுக்கல. கேட்டா உன் அக்கௌண்ட்ல போடுறேன், இல்லன்னா வீட்டுல வந்து நேரத்தாரன். இப்படியே ஊரா மாத்திட்டு இருக்கான். யோ நீங்க தான் ஓட்டே போடலையே, போடுனா எங்க எம்எல்ஏ ஜெயிச்சிருப்பார்ல. ஓ எம்எல்ஏ என்னமா 4 ஓட்டுல தோத்த மாதிரி சொல்றேன். 40,000 ஓட்டுக்கு மேல தோத்துருக்காயா. யோ தோத்து போனங்கிட்ட போய் எப்படியா காசு கேக்குறது? முடியாதியா? அவங்க கிட்ட காசை வாங்கி அத்தாயா ஊருக்குள்ள நீ வட்டி விட்டு வசூல் பண்ணிட்டுற. நீங்க வந்து காசு கொடுக்கறத நம்பி நாங்க சரின்னு சொல்லி ஓட்டு போட மக்களை முட்டாளா. அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? ஓட்டு காசு வாங்குறதும் குடுக்கறதும் சட்டப்படி குற்றம். இந்த இவன் வாங்கினே அப்ப எல்லாரும் குற்றவாளியா? எல்லாரும் சேர்ந்து செஞ்சுட்டா ஒரு தப்பு சரியாயிடுமா? சட்டத்தை மீறது ஒண்ணும் புதுசு இல்ல. ஆனா பல கோடி மக்களை குற்றவாளியாக்கி குற்றத்தை சகஜமாக்கிட்டாங்க பாரு. அத நினைச்சாதான் வேதனையா இருக்கு. தாங்க செய்யறது தப்பா சரியான்னு கூட தெரியாம ஓட்டுக்கு பணத்தை சண்டை போட்டு கேட்டு வாங்குற அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்க நம்ம ஜனங்களை. காசை வாங்கிட்டு ஓட்ட போட்டு தப்பான ஒருத்தனை தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் நாடு கெட்டு போச்சுன்னு பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? இதுல வேதனையான விஷயம் என்னன்னா, வீட்டுல 1-2 படிச்ச பிள்ளைங்க இருக்கு. அதுங்க தான் குடும்பத்தை திருத்தாம தலைவரோட படங்களை ஷேர் பண்றதும் போஸ்டுக்கு லைக் போடுறதுமா இருந்தா என்ன நடந்துற போகுது இந்த நாட்டுல?